3 நாடார் தொகுதிகளில் டெபாசிட் இழந்து அடிச்சு காட்டுவேன் மிதுன் பழனிசாமி. டிடிவிக்கு நான் சொல்றேன், அவர் தலைகளை நின்று தண்ணி குடிச்சாரு பிஜேபிக்குள்ள வர்றதுக்குன்னு. இந்த தென் தமிழகத்துல பாஜக இப்படி ஓபிஎஸ் கேவலமா டீல் பண்ணதுங்கிற அதிருப்தியே இருக்குல்ல. பிஎம்ஓவுக்கும் மோடிக்காகவும் நான் சில முடிவுகளை தள்ளி வச்சிருக்கிறேன். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது, நேருக்கு நேர் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. தமிழ் நிறம் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கு நம்மிடையே அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். வாருங்கள் நேயர்களே, சார்ட்ட பேசலாம். வணக்கம் சார். வணக்கம் டேனியல், எப்படி இருக்கீங்க சார்? நல்லா இருக்கும் தம்பி. ஓகே சார். சார், இப்போ ஓபிஎஸ் ஏதோ தனி கட்சி தொடங்குற மாதிரி விவாதங்கள்லாம் போயிட்டு இருக்காங்க சார். பாஜக கைவிட்டா சார்? பாஜக ஒரு வழக்கு இருக்குது, அந்த வழக்க கடைசி வரை இழுத்து அடிச்சாதான் எடப்பாடிட்டு இருந்து ஏமாறாம பாஜக தப்ப முடியும். ஓகே. ஓபிஎஸ்க்காக இல்ல, பாஜக ஏமாறாம இருக்கணும்னா ஓபிஎஸ் பாஜகவுக்கு தேவை. அந்த வழக்க 4 வாரத்துல முடிக்க எடப்பாடி சொன்னாரு. 4 வாரத்துல முடிச்சுட்டாங்கன்னா எடப்பாடி பாஜகவுக்கு டாட்டா காட்டிடுவார். என்ன சார் ஓப்பனா போட்டு உடைக்கிறீங்க? எங்க அவர் டாட்டா காட்டினவர் தானங்க 2 தடவை. இது அண்ணாமலையால உடஞ்சுன்னு பேசிட்டு தெரியாங்க. எடப்பாடியால தான் உடஞ்சுது, அண்ணாமலை மட்டும் இப்படி குற்றம் சொல்ல முடியும்? இப்ப தனி கட்சி ஆலோசனை அளவுக்கு போயிட்டாருன்னா கிட்டத்தட்ட குருமூர்த்தி அவருடைய பேச்சு மற்ற எல்லாரோட இன்ஃப்ளூயன்ஸு போய் ஓபிஎஸ் வந்து நம்ம ஒரு முடிவுக்கு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு கட்டத்துக்கு வந்துட்டாரோ. இனிமே அதிமுக அதுக்கு ஃபைட் பண்ணிலாம் ஒர்க் அவுட் ஆகாதுங்கிற ஒரு முடிவுக்கு வந்துட்டாரோ. எடப்பாடிக்கு ஓட் டிரான்ஸ்ஃபரிங் கெப்பாசிட்டி இல்லை, சீட் கன்வெர்ட்டிங் கெப்பாசிட்டி இல்லைன்னு தெரியுது. ஓபிஎஸ் நீக்கினதுனால இது கொங்கு வேளாள கவுண்டர் கட்சி ஆயிட்டுங்கிறதுல கருத்து குருடர்கள், ஏசியூரும் அரசியல்வாதிகள், கடந்த காலத்தின் கைதிகள், தமிழறி மணியன்கள், பல கருப்பியாக்களுக்கு இதெல்லாம் தெரியாது. அவங்க இருட்டில் இருக்கக்கூடிய கிணற்று தவளைகள், பூனை கண்ணை மூடிச்சா பூலகம் உருட்டு நினைக்கக்கூடிய ஆட்கள், குய்வைவா களம் தெரியாத நபர்கள். இப்படி யார் இருந்தாலும் அந்த ஓல்டு கார்ட்ஸ் வந்து களம் தெரியாத நபர்கள் தான் அர்த்தம். ஓபிஎஸ் இபிஎஸ் ரெட்டலையில ஓபிஎஸும் இன்னொரு இலையில இபிஎஸும் இருக்கும்போது அது பொதுத்தள கட்சிங்கிற இமேஜ் இருந்தது. இன்னைக்கு அது கவுண்டர் கட்சிங்கிற இமேஜ் ஆயிட்டு பிறமொழியாளர்கள்லாம் அப்படியே ஸ்டாலின் கன்சால்டேட் ஆயிட்டான். ஓபிஎஸ் இரட்டை தலைமை இல்லைன்னு ஆகும்போது பல தமிழ் ஜாதிகள் எல்லாம் வந்து சீமான் பின்னாடி போறாங்க. சீமான் தாயா வீரன், எடப்பாடி பழனிசாமி களத்தை விட்டே ஓடிட்டாருன்னு கொங்கு வேளாளர் அல்லாத பிற ஜாதிகள்லாம் ஈரோடு கிழக்குல கண்டஸ்ட் பண்ண சீமான பாராட்டுறாங்க. ஸோ இது கொங்கு மண்டலத்தில் எடப்பாடிக்கு பலகீனம் இந்த ரூபத்தில் இருக்கு. இது 100% உண்மை. களத்தில் இருந்து சொல்றேன், உண்மையோடும் நேர்மையோடும் மக்களை சந்திச்சுட்டு சொல்றேன். பிற ஜாதிகாரெல்லாம் திட்டுறான் ஓபிஎஸ் இது பண்ணதுக்கு கொங்கு மண்டலத்தில். அதே மாதிரி வன்னியர் மண்டலத்தில் 10.5 இவரும் சிவி சண்முகமும் கூடி கும்மாளம் அடிச்சு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாம கொடுத்ததுல பிற ஜாதிகள்லாம் இவருக்கு எதிராக இருக்கிறான். ஓபிஎஸ் இபிஎஸ் 2 பேரும் இருக்கும் போது வடக்க உள்ள பறையர் செங்குந்தர்களுக்கெல்லாம் ஒரு ஆசுவாசம் இருந்தது, ஒரு நம்பிக்கை இருந்தது. இப்ப ஈரோடு கிழக்குலையும் விக்கிரவாண்டிலையும் நிற்காம போனதுலையும் அது எடப்பாடி பழனிசாமிக்கு ஓபிஎஸ் ஆல இங்கேயும் பெரிய நஷ்டம். நீங்க ஓபிஎஸ் நஷ்டம்ங்கிறது ஒற்றை தலைமையானது சாதனை, ஒற்றை தலைமை ஜெயலலிதான்னா ஒற்றை தலைமை காஸ்ட் நியூட்ரல் ஒற்றை தலைமை தான் சாதனை. இப்ப தீபா ஜெயக்குமார் அதுல இருக்கட்டு பிரச்சனை இல்லை, பிராமணர் எதிர்ப்பு இல்லை. இப்போ இதுல அஜித் குமார் இருக்கட்டு கையஸ்தா பிராமணர் எதிர்ப்பு இல்ல, எதிர்ப்பு இல்ல. அந்த எடப்பாடி இடத்துல பொதுச் செயலராட்டு தீபா ஜெயக்குமார் ஜெயலலிதாவுக்கு ரத்த உறவு இருக்கட்டு எதிர்போட்டு வராது. எடப்பாடி இருக்கும்போது நான் வெள்ளாள கவுண்டர் எல்லாம் எதிராக போறாப்புல, அது பன்னீரை ஏமாத்திட்டாரு கிராப் பண்ணிட்டாருன்னு நான் வெள்ளாள கவுண்டர்ஸ் எல்லாம் எதிராக போறாங்க. அதே மாதிரி நான் வன்னியர்கள்லாம் எடப்பாடிக்கு எதிராக போறாங்க. அதனாலதான் இப்ப பாமக இல்லைன்னா ஒண்ணுமே தேராதுங்கிற லெவல்ல செல்வா கலந்து நிற்கிறாரு வட தமிழகத்துல. சோ இதுதான் யதார்த்த சூழ்நிலை. இதுல அந்த கேஸ மீண்டும் எடுத்து இபிஎஸ் ஓபிஎஸ் இரட்டை தலைமை 50% முக்குலத்தோர் 50% வெள்ளாள கவுண்டர்னா ஓரளவு நான் வன்னியர்களும் நான் வெள்ளாள கவுண்டர்களும் ஆசுவாசப்படுவாங்க, கொஞ்சம் செல்வாக்கு யாரும். நீங்க வெறும் ஓபிஎஸ் சேர்க்கறதுல எந்த லாபமும் இல்லை. 10-11 ஓபிஎஸ் பாஜக சேர்த்து விடுறதுலையும் வந்துட்டார் ஓபிஎஸ் ரங்கராஜ் பாண்டேயும் டங்குன்னு ஆடுறதுலையும் நோ யூஸ். களம் தெரியாம ஆடுற ஆட்டம் தான் ரங்கராஜ் பாண்டேக்கு ஆட்டம். அந்த ஆட்டத்துக்கு வேலிடிட்டி இல்ல. 24 என்ன பேசினாங்க, எவ்வளவு டால் கிளைம் பண்ணாங்க, எல்லாமே போயின்னு ஆகி போச்சா. அதே மாதிரிதான் இவங்க கதை இருக்கும். நான் சொல்றது களம். ரெட்டத்தலமா இருக்கும் போது பிற ஜாதிகளுக்கு ஒரு ரிலீஃப் இருந்தது. பன்னீர் இருக்காரியா, இது ஒரு ஜாதிக்கு ஆதிக்கத்துல போகாதுன்னு இருந்தது. அதே மாதிரி வடக்கையும் பன்னீர் இருக்கும்போது ஒரு ரிலீஃப் இருந்தது. பன்னீர் அந்த அந்தஸ்துல இல்லைன்னா அந்த ஓட்டே வராது. நீ பன்னீரை மரவராட்டு முக்குலத்தோரா மட்டும் பார்க்காண்டா. நான் வன்னியருக்கும் அவருக்கு உருவம்,
நான் விளையாட கவுண்டருக்கும் ஒரு உருவம். இதுதான் யதார்த்தம், 100% ட்ரூ. என்ன சார் ஏங்க நான் எந்த அளவுக்கு ஒரு ஜாதி ஆட்சி, கள்ளச்சார ஆட்சிகள், கந்து வெட்டிக்காரன் ஆட்சின்னு எல்லாம் 96ல ஜெயலலிதா போட்டு அடிக்கல. 2006ல சரத்குமார் வந்து நாடார் உணர்வுக்கு மீறி போயிட்டாரு. நாடார்கள் சரத்குமார் பேச்சை கேட்க மாட்டாங்கன்னு அடிக்கல. இப்படி அடிச்சனால ஜெயலலிதா நாடார்கள் சேர சோழ பாண்டியர் தென்னிந்தியா வேண்ட அரச மரபினர்னு எங்களுக்கு எங்களோட அரசியல் அதிரடிக்கு பிரஜாதிகளை திருப்பினோன்னு ஈல்டாகல. இதெல்லாம் உண்மைதாங்க. அதே மாதிரி ஓபிஎஸ்ங்கிறவரை ஜாதி அடிப்படையில் எதையும் நான் பார்க்கல. ஓபிஎஸ்ங்கிறவரு இன்னொரு இலையில இருந்தது. கொங்கு வேளாளர் அல்லாதவர்களுக்கு மத்தியில ஒரு அமைதியும் ஒரு திருப்தியும் இருந்தது. இப்ப அந்த அமைதியும் திருப்தியும் போயிட்டு வந்தா அபகரிச்சிருவாங்கிற எண்ண ஓட்டம் வந்துட்டு, அதே மாதிரி வடக்கையும் அந்த ஓபிஎஸ் இல்லாதது அந்த போயிட்டு, அப்போ அதிமுக உருப்படணும்னா மீண்டும் இரட்டை தலைமுறை கூட போகலாம். எடப்பாடி பிடிச்சவர் விட மாட்டார், அது வேற விஷயம். இந்த தென் தமிழகத்துல பாஜக இப்படி ஓபிஎஸ் கேவலமா டீல் பண்ணுதுங்கிற அதிருப்தியே இருக்குல்ல சார்? தென் தமிழக நிலவரம் நான் இன்னும் முடிவெடுக்கல. பிஎம்ஓவுக்கும் மோடிக்காகவும் நான் சில முடிவுகளை தள்ளி வச்சிருக்கிறேன். பட் 2024 எடப்பாடி மோடியை விட்டு போனதுனால டிக்ளேர் பண்ணேன், 3 நாடார் தொகுதிகளில் டெபாசிட் இழந்து அடிச்சு காட்டுவேன் மிதுன் பழனிசாமி. நான் ஒரு அரசியல் விமர்சகர் அல்ல, களத்துல நின்று பண்ணேன். என் தம்பி முத்துரமேஷ் நான் பாராட்டினேன் பாத்தீங்களா அந்த நாடார் சங்க கூட்டத்துல. முத்துரமேஷ்னாலும் சரி, ஸ்ரீபன்னாலும் சரி, கார்த்திகேயனாலும் சரி, நம்ம நாடார் மத்தியில நம்ம கருத்தை சொல்லிட்டா போதும். நாடார் வந்து எந்த தலைவன் முன்னாடி நிற்க மாட்டான். 2006ஆம் ஆண்டு வயுண்டராஜன் சொல்லுவாரு, அண்ணே நான் சிவந்தி ஆயிட்டேன், சரத்குமார் எல்லாத்தையும் மீறிங்க ஜெயித்திட்டீங்களே பாரு வயுண்டராஜன், பெரிய மனுஷன். அந்த நான் ஜெயித்தங்கிறத ஒத்துக்கூடக்கூடிய பெருந்தன்மை அவருக்கு இருந்து நாடார்கள் மத்தியில. அப்ப நான் சொன்னேன், நான் ஜெயிக்கலண்ணே, என் கருத்து ஜெயித்ததுன்னு. என் தம்பி கோசல்ராம் துணை நின்னா, என் தம்பி RSS உள்ள கண்ணன் ரொம்ப வெரி வெரி குட் ஆர்கனைசர், அவன் துணை நின்னா, எங்க டீம் மூலமா என் கருத்து ஜெயித்ததுன்னு சொன்னேன். அதே மாதிரி எடப்பாடியை 3 தொகுதியிலையும் சொல்லி அடிச்சேன் டெபாசிட் இல்லாம. இப்பவும் நான் வந்து இந்த முடிவெடுக்கல. அன்னைக்கு மோடிக்கு எதிராக போனதுனால என்னால களத்துக்குள்ள போய் எடப்பாடி அடிக்க முடிஞ்சது. இப்பவும் களத்தை நான் பார்த்துட்டு இருக்கிறேன். என்னோட வெயிட்டிங் அண்ணாமலைக்கு மூவ் படி 2 ரெட்டலைக்கு ஒரு தாமரை கொடுத்துட்டாருன்னா மோடி அவர் 26 29 ஏமாத்த முடியாதுங்கிறதுல நான் நம்பிக்கை ஆயிடுவேன். அது இல்லாததான் என்னோட களத்துல நான் இதை பண்ணுவேன். பிஎம்ஓ இதை நோட் பண்ணிக்கலாம், ஐபியும் நோட் பண்ணிக்கலாம், துக்ளக் ஆசிரியர் ஐயா குருமூர்த்தியை நோட் பண்ணிக்கலாம், யார் வேணாலும் இதை நோட் பண்ணிக்கலாம். ஏன்னா ஏற்கனவே நாங்க 2024 எடப்பாடிக்கு எதிராக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தூத்துக்குடியில டெபாசிட் இழக்க செய்தோம். அதனாலதான் இப்போ ஒரு கிருஷ்ண நாடாருக்கு ஒரு ராஜ்யசபா கொடுத்திருக்கிறாரு, பாராட்டுகள். நாங்க செய்தோம். இப்பவும் வந்து எங்களால நாங்க எங்க பலத்தை காட்டணும்னு சொன்னா சீட் ஷேரிங் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு டிக்ளேர் பண்ணி தான் போவோம். எங்களுக்கு டிக்ளேர் பண்ணி தான் போவோம். சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது. இப்ப போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. நிறைய நேருக்கு நேர் சண்டை போட்டதை யாரும் பார்த்திருக்க முடியாது. இப்ப நாங்க இதை சொல்றோம், அது பிறகு டிக்ளேர் பண்ணி அந்த பகுதியில் என்ன செய்வாங்கிறத சொல்லுவோம். இப்ப நாங்க எதிர்பார்க்கிறது மோடி 29ல டிச் பண்ண முடியாத அளவுக்கு 10% மேல பாஜகவுக்கு ஓட்டு வரக்கூடிய அளவுக்கு ஷீட் ஷேரிங் இருக்கணும். அதைத்தான் எதிர்பார்க்கிறோம். சார் இப்ப ஒரு தனி கட்சி அப்படி எல்லாம் போயிட்டாருன்னா ஓபிஎஸ் முடிஞ்சிட்டல சார், அரசியல் வாழ்க்கையே முடிஞ்சிட்டல, அப்படிதானே எடுத்துக்கலாம் சார்? ஓபிஎஸ் நான் இன்னும் பேசல. அவருக்குன்னு ஒரு ஸ்டேச்சர் இருக்கு, இமேஜ் இருக்கு, பொறுத்திருந்து பார்ப்போம். இப்ப என்டிஏக்குள்ளார இருந்தாலும் எப்படி சார் எடப்பாடி ஜெயிக்க விடுவார்? இப்ப என்டிஏல இருக்காங்கன்னு வச்சுக்கீங்களா, டிடிவி, ஓபிஎஸ் இவங்க எல்லாம் ஜெயிக்கிறத எப்படி எடப்பாடி விரும்புவாரு? அதை எப்படி அந்த கெமிஸ்ட்ரி எப்படி சார்? நானே அந்த வழக்க மையமா வச்சு ஒரு இலையில எடப்பாடி ஒரு இலையில பன்னீர்செல்வம்னா தான் ஏதாவது உருப்படுன்னு சொல்றேன். 50-50 தான் மற்ற ஜாதிக்காரன் ஏத்துக்குவான்னு சொல்றேன் நான். அல்லது கிராப்பர் ஒரு ஜாதி அமெரிக்கா பாக்குறான்னு நினைப்பாங்க. சிங்கம் மறைஞ்சிருந்து சண்டை போடாது சார். இப்ப இந்த இபிஎஸ் கிட்ட டிடிவி ஏதோ சரண்டர் ஆன மாதிரி தெரியுது சார், பங்காளிங்கிறாப்புல ஏதோ ஒரு. டிடிவிக்கு நான் சொல்றேன், அவர் தலைகளை நின்று தண்ணி குடிச்சாரு பிஜேபிக்குள்ள வர்றதுக்குன்னு. 2024 4 மணிக்கு அவர் பிறந்த நாளுக்கு அண்ணாமலை ட்வீட் போட்டாரு, 5 மணிக்கு பேசினாரு. அதனாலதான் அவர் என்டிஏக்குள்ள வந்தாரு. அவருக்கு இது தெரியாம இருக்கலாம், இதனாலதான் வந்தாரு. எடப்பாடிக்கு எதிராக தான் வந்தாரு. இதுதான் அவரை கொண்டு வரதுக்கே நாங்க படாத பாடுபட்டு எங்க டீம் தான் கொண்டு வந்தது. பட் அண்ணாமலை மூலமா தான், அண்ணாமலை தான் அதை எக்ஸிக்யூட் பண்ணாரு. ஸோ த கிரெடிட் கோஸ்ட் அண்ணாமலை, அவர் தான் ஃபேஸ், அதெல்லாம் நம்ம மறக்க முடியும். ஓகே சார். இந்த இப்போ இபிஎஸ், டிடிவி, ஓபிஎஸ் இது வந்து ஒரு வெற்றியை மையப்படுத்தி போமா சார்? ஏன்னா நீங்க சொல்றபடி பார்த்தா ஒரு இலையில 2 பக்கெட் ஓபிஎஸ் சொல்றீங்க. ஓபிஎஸ் விவகாரம் அவர் வெளியேற்றப்பட்டதுனால
13% ஓட்டு அவுட்டுப்பா. 13 அவுட்டா சார்? 13% அவுட்டு. இவங்க சும்மா இருட்டை கொண்டு ஓட்டை அடிக்கிற மாதிரி அது பார்லிமெண்ட் இது அசம்பிளி. எங்க ஜெயலலிதா உயிரோடு இருக்கும்போது நோட்டா கீழே போன சீமானி கீழே போயிட்டீங்களே உடம்புக்கோட்டில், புதுச்சேரியில சீமானி கீழே போயிட்டீங்களே. சோ அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஓபிஎஸ் ஆல லாஸ் இல்லங்கிற மாதிரி நிறைய ஆர்டர் சொல்றாங்களே சார். அவர் ஒரு இருந்தாரு போயிட்டாரு அப்படிங்கிற 13% ஓட்டு லாஸ் ஓபிஎஸ் ஆலையா சார்? கண்டிப்பா. பட் ஓபிஎஸ் ஒரு சதவீதம் தான் எடுத்திருக்காரு. என்ன செய்ய முடியும்? அதுதானே சார். அது நம்ம ஒத்துக்கிட்டு தான் தீரணும். ஓகே ஓகே. நான் சொன்னேன் தோத்து போன கட்சி பிளவுபட்டா 2 பேரும் சேர்ந்து வர்றதே பழைய ஓட்டு வராதுன்னு சொன்னேன். அதுதான் நடந்தது. இப்ப நீங்க இரட்டை தலைமை ஒரே இலையில இபிஎஸ் ஒரே இலையில ஓபிஎஸ் வந்தாதான் ஓபிஎஸ் ஆல லாபம் உண்டு. அவர் வெறுமனே எடப்பாடி கூட போறதுன்னா அந்த முக்குலத்தோர் கம்யூனிட்டியே பொலிட்டிக்கல் வைப்ரண்ட் கம்யூனிட்டி பீப்புளே அதை ஏத்துக்க மாட்டாங்க. பொறுத்திருந்து பார்ப்போம். ஓகே. இப்போ அந்த அன்புமணி டாக்டரோட இந்த சண்டை கிட்டத்தட்ட முடிவுக்கு வந்துட்டா சார்? என்ன போயிட்டு இருக்கு சார்? நீரடித்து நீர் வருவதில்லை. ஒருதாய் மக்கள் முடிவுக்கு வந்தாதான் அவங்களுக்கு லாபம். அது அவங்க தான் முடிவு பண்ணிக்கணும். ஓகே, நன்றி சார். நன்றி.